நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள் என்ற வேத வசனத்தின் பிரகாரமாக நாம் பாவத்தின் இருளிலே நாம் மூழ்கி கிடந்த நம்மை இயேசு கிறிஸ்துவானவர் மீட்டெடுத்தார். ஆம், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 5:8 கூறுகிறார். தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு கிடந்த நம்மை அவரது வெளியேற பெற்ற இரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறார். ஆம், பாவத்தின் கிரியைகளை, அதாவது அநீதியான காரியங்களை செய்து வந்த நாம் இனி கர்த்தருக்குள் நீதியின் கிரியைகளை செய்து வர வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஆகையால் அநீதியை வெறுத்து நீதியின் கிரியைகளை செய்வோம், ஆவியின் கனிகளை கொடுப்போம்.